ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை பார்க்கலாங்க. டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. எல்லா வகையான வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, அதே சமயத்தில் காரக்குழம்புக்கு கூட இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பக்காவாக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை ஹீட் பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்குங்க, அதிகம்னு நினைக்க வேண்டாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடுங்க. இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ இதில் 1/4 கிலோ வெண்டைக்காவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தோலோடு 4 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. மூடி எதுவும் போட வேண்டாம். நீங்கள் மூடி போட்டு வதக்குனீங்க அப்படின்னா வேர்வை தண்ணி அதில் பட்டு அந்த வழவழப்பு தன்மை அவ்வளோ சீக்கிரம் போகாது, ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் மூடி இல்லாமல் இது போல் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது டக்குன்னு அதோட வழவழப்பு தன்மை போய் சீக்கிரமாக ஃப்ரை ஆகி அதே சமயத்தில் வெண்டைக்காய் டக்குன்னு குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 7 நிமிஷத்துக்கு இதை ஃப்ரை பண்ணியிருக்கேன். வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மையும் போயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகி அதே சமயத்தில் வெண்டைக்காய் சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இது போல் நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை இது போல் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அடுப்பு மசாலா சேர்க்கும்போது நீங்கள் அடுப்பை லோ பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேமில் இருக்க வேண்டாம், ஏன்னா கருகி போயிடும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. அதே சமயத்தில் குடமிளகாயும் வெங்காயமும் ரொம்ப ஓவராக குக் ஆகிடக்கூடாது. அந்த க்ரன்ச்சினஸோடு இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும். இப்போ மசாலா, உப்பு எல்லாமே எல்லா வெஜிடபிள்ஸோடையும் மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை. இது நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க குடமிளகாய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த டிஷ்ஷில் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த டிஷ்ஷு அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.